மகாராஷ்டிரத்துல தொடக்க பள்ளியில் இருந்தே ஹிந்தி 3வது மொழியாக கற்பிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரி பன்னெடுங்காலமாக இந்தி எதிர்ப்பை திமுக முன்னெடுத்து வருகிறது தமிழ்நாட்டில். இன்றைக்கு அது ஒரு சூறாவளி போல மகாராஷ்டிரத்துல சுழன்றடிக்க தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. கடைசியில ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய மூக்கொட கொடுக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான பதிலை சஞ்சய் ரவுத் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் முன்வைக்கப்படுகிற இந்தி எதிர்ப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் ஹிந்தி பேச மாட்டோம், ஹிந்தியை பேசவும் அனுமதிக்க மாட்டோம். மகாராஷ்டிரத்தில் அது கிடையாது. அரசு துறையில ஹிந்தியை பயன்படுத்தலாம், உயர்நிலை பள்ளியிலோ கல்லூரி நிலையிலேயோ ஹிந்தியை கொண்டு வரலாம், எதிர்ப்பு கிடையாது. எங்க நாங்க ஹிந்தி பேசுவோம், மற்றவர்கள் ஹிந்தி பேசுவதை அனுமதி. ஒரே ஒரு பிரச்சனை, தொடக்க கல்வி நிலையில ஹிந்தி கட்டாயமாக்கப்படக்கூடாது. हमारे ऊपर हिंदी मत थोपिए, लेकिन उसका मतलब है कि हिंदी हम बोलेंगे ही नहीं। मैं हिंदी बोलता हूँ, मैं हिंदी पढ़ता हूँ, मैं हिंदी देखता हूँ, मैं हिंदी में सोचता हूँ। हमारी भूमिका है कि प्राथमिक स्कूलों में हिंदी की जो सख्ती हो रही है वो आम होने नहीं। இல்ல ஸ்டாலின் புலகாங்கித அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.